மரியாதை கிடையாது. ஓடாத பக்கம் ஓடாத பக்கம் ஓடா பண்டியா ஓடா பண்டியா ஓடா பண்டியா ஓய் ராஜா போடு ராஜா ஆதி பவானா அந்த பாஞ்சரியம் முடிச்சுட்டு காலு கஞ்சி அரை கஞ்சி குடிக்கிறேன். ஆமா அவனுக்கு கொண்டு லவடாயிரம் வைக்க மாட்டேன். ஏன்னா அழிஞ்சு போயிருவான். என்ன சொல்ற? ஆமா உண்மையிலே ஆமா அரை ஃபிட் பண்ணி உள்ள மகாராஜா எங்க வைக்கிற? எங்க வைக்கிற? தேவராஜா உனி கொல்லு கல்லு மகாராஜா கல்லு. அப்படியே ஆமா கல்லு. ஆமா மச்சான் மச்சான் ஆமா மகாராஜா மச்சானா மச்சான் உண்மையிலுமே நான் கூட சொல்லலாம். ஏன் கேளு நான் கூட ஒரு வகையில சொல்லலாம். ஏன்னா நான் திண்ணை பிடிச்சி நடக்கும் போது நான் திண்ணை பிடிச்சி நடக்கும் போது எனக்கு துணியை பிடிச்சி நடக்க கவர்மெண்ட் ஒரு மரியாதை எப்பேற்பட்ட ஊம்பட சொன்னிய வார்த்தைக்கு வார்த்தை மகாராஜா மகாராஜா அடவே மாட்டானப்பா சாட்டு பாக்கல வந்துச்சா ஏதா நல்லா மாட்டேங்குது மகாராஜா சாடு நல்லா இருக்குது ஜவுடி போய் அடங்கவே மாட்டானே அவன் அடி போடலாமா வேணாமா? போட போட குடுப்பாங்களாங்க. ஏய் வராங்க போங்க. ஏய் வராங்க போட போட போட்டா தம்பி பொன்னார் போது பொன்னாரம் ரெண்டு
வார்த்தைக்கு வார்த்தை மகாராஜா அப்படி புடிங்க விடுவா மகாராஜா ஓய் என்னை கூட நாலடி சேர்த்து அடிச்சுட்டா ஆனா இவனை மட்டும் அடிக்கவே மானா யானு கேளு அவ அவங்க வீட்டுக்காரிக்கு ஒரே மணியா கம்மிதான் ஒரு 88 கேவலத்துக்கு கேவலம் ஒரு மகாராஜா வருகிற போது ஆமா மரியாதை கிடையாது பையன் கிடையாது மகாராஜா என்ன இருக்குது வரும்பொழுது வரும்போது மகாராஜா யாரு அப்பயே சொன்னா எங்க வீட்டுக்காரு என்னன்னா போனா மாமா ஆட்டத்துக்கு போகாத இது வர ஆள் சரியில்லை போனேன்னா சூத்தாலும் 3 காசு ஆகாது சொல்லி அனுப்பினா வீட்டுக்காரி பேசி கேட்காத்தானா ஊரா திரும்புறா ராத்திரிக்கு ஒரு ஊருக்கு சுத்தி திரும்புறா ராத்திரிக்கு ஊரு பகலுக்கெல்லாம் என்ன போய் என்ன பேச்சு கூடாது பையன் இருக்கணும் முர்றா வையா பின்னாடி முர்றா முன்னாடி முர்றா பின்னாடி முர்றா கேடுதல் அவனா இருக்கிறா கேடுதல் 2 கழிச்சு கொடுத்ததே கொடுத்தாதாம்மா கேட்கறான் அவனா அக்கா போட்டி எனக்கு வேணும்னுங்கறியா காசு கொடுக்கலையா காசு கொடுக்கலையா காசு காசு கொடுக்க யாரும் பட்டல ஆளுங்க பப்புன்னு இல்ல போட்டிக்கு வைக்கிறவங்க போட்டிக்கு பண்ணமா முன்னாடி வர ஓடினால் என்ன சபை சபை பூலோகத்தில் ஓடினால் உட்காணுகிற சபை உட்காணுகிற மாபெரும் மக்கள் சபை ஓம் சார் இவ்வளவு நேரம் பெண்ணார்த்த அதுக்கே வந்துங்கப்பா ஓ சார் ஓஞ்சா ஓஞ்சார் போல வச்சு விடுவான் மகாராஜா எழுங்க ஆமா பூஜை மணி கிளம்பி இது எப்பேற்பட்ட சபை இது எப்பேற்பட்ட சபை நீதி நீதி யாரு அது குழந்தை அழுதியா பெரிய முன்னாட்டியா யாரு அது குழந்தை அழுதியா பச்சை மிளகா இருந்தா கிள்ளி வாங்கி கப்புன்னு ஆஃப் ஆயிருது போகக்கூடாது ஆமா அங்கதான் நிக்கிறா என்னை கேட்டுதானே போனா சார் போகக்கூடாது இது எப்பேற்பட்ட சபை இது மாபெரும் மக்கள் சபை நீதி நீதி நேர்மை நேர்மை தெய்வ கடாட்சி நிறைந்த சபை ஆமாங்க சார் இப்பேற்பட்ட சபையை முன்பதாக வருகிற போது யாரு என்னுடைய பேரு ஏதாவது விளக்கம்
மகாராஜா தெய்வலோகத்தை ஆண்டு வரக்கூடிய ஆமாங்க தெய்வலோகத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பேரோ தேவேந்திர மகாராஜருக்கு தேவேந்திர மகாராஜா அம்மா வச்சு நீங்க தேனு போறது ஓ நம்ம மலைவாசி பெண்ணு ஆமா அப்படியே மலைவாசி பெண்ணு புசாச்சியா ஒரு 4 பேர் ஏறி உட்கார சொல்லு தப்பு அப்படி கத்த வச்சுங்கிறா கூடையில தேன் எடுத்துக்கொண்டு ஆமா வருகிற போது ஆமா மகாராஜா பார்த்த உடனே கீழே இறக்கி வைத்து அப்படியே கீழே இறக்கி வைத்து ஆமா மகாராஜாவுக்கு மலந்தேன்னு கொடுக்கறது ஆமா ஆமா அது நீ எப்படி காட்டினடா இல்லைங்க அதேதான் அப்படியா பல்லுக்கு எப்படி அப்படியே அப்படி இப்படி வலிச்சு பல்லுக்கு தேனு வலிச்சுன்னு வலிச்சுன்னு ஆமாங்க நக்கறேன் நீ பார்த்தா நீ பார்க்கறா பார்க்கறதானே சொல்லமா பேசக்கூடாது ஓய் இப்பேற்பட்ட தேவேந்திர மன்னன் சொன்னே ஆமா ஓய் என் தாயாரு யாரு தந்தை யாரு ஆமா ஆமா சிரிப்பு நான் நல்லா இருக்குது ஏடா உன் சிரிப்பு ஐயா இன்னொரு வாட்டி சிரிச்சுக்காம சிரிப்பாரு மகாராஜா ஓய் உங்க பல்லும் என் பல்லும் உங்க பல்லும் என் பல்லும் எங்க பாட்டி கொல்லும் ஒரே மாதிரி மகாராஜா பல்லே இப்ப பாத்துருக்கேன் மகாராஜா பல்ல எங்க டேஜ்ல பாத்துறீங்க பாட்டி கொல்லே எப்படா படாதா அதான் நான் பாத்ரூம் ஓட்டல அது மாதிரியா நான் பாப்பால தூங்க வச்சு பாருங்க நீ உட்காருங்க டேய் என்னுடைய தாய் தந்தை ஆமா சொல்லுங்க மகனை கேட்டு கேட்க மாட்டான் மகாமுடி வரைக்கும் ஆமாங்க அது அம்மைக்கும் இது அம்மையாருக்கும் பிறந்த படினால என்னுடைய பேரோ மகாராஜா அப்படி இருந்த போதிலும் நான் ஆளக்கூடிய நாடு எது தெரியுமா தெரியும் வட சொல்றேன் சொல்லுங்க
தெய்வலோகம் பொன்னுலோகம் பொன்னுலகம் அமராவதி பட்டணம். அதே பட்டணம் நம்மளே சொன்னோம். சொல்லு முன்னாடி ஓய் ஓய் தெய்வலோகம் தெய்வலோகம் பொன்னுலோகம் பொன்னுலகம் அமராவதி பட்டணம். அமராவோ பட்டணம் அது மட்டும் என்ன வாயில தூரத்துல காலி சம்பளம் வாங்குறதானே? ஆமாங்க சொல்லு. அது அது வாயில் என்று தூரத்துல யார் சொல்றாங்க? என்ன பாருங்கன்னா அமராவதி பட்டணம் வெளியே போச்சா? ஓய் அமராவதி பட்டணம். ஆமாங்க அது மட்டுமா? என்னிடத்தில் இருப்பது என்ன? என்னது ஓய் காமதேன பசு. ஆமாங்க கற்பக விருட்சகம். உண்மைதான். ஐராவதம். ஆமா பதுமநீதி. பதுமநீதி. சங்கநீதி. சங்கநீதி. வெள்ளையானை. வெள்ளையா. வெண்கோடை. எவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றோம்பா? அதிகமா முக்கமானா ஓய் வெள்ளையானை. வெள்ளையானை. வெண்கோடை. அதே. வெங்கலரதம். ஆமாங்க. வெங்கல பூமி. ஓ. இவையெல்லாம் ஆ. பஞ்சராயுதம். ஆமாங்க இவையெல்லாம் இதெல்லாம் என் நாட்டின் அதிசயம். உண்மைதாங்க இது எப்படி பிறந்தது? எப்படியா ஓய் எங்க கிடைத்தது? ஆமாங்க கடலில் கிடைத்த பொருள். இந்த பொருள் பூரா கடல்ல கிடைச்சுங்க கடலில் பிறந்த பொருள். ஆமாங்க அது மட்டும் கிடையாது. ஆ. என்னுடைய தேவியாகிய இந்திராணி கடலில் பிறந்தவன். ஓ உங்க பொண்ணாட்டியா ஓய் அப்படி முப்பேறு கொண்ட நாட்டையே நான் சீர சிறப்புடனே ஆட்சி செய்து வருகிறேனே. தேவேந்திரனாக இருந்தாலும் ஓய் நான் எவ்வாறாக ஆட்சி செய்ய? எப்படி எப்படிங்க எவ்வாறாக ஆட்சி செய்ய? சொல்லுங்க. அதில் ஒரு கடமை மகாராஜா ஆறில் ஒரு கடமை. ஆமாங்க எப்படி? ஆறில் ஒரு கடமை ஆறில் ஒரு கடமை. ஆமா எப்படி? எப்படி 6 பங்கிலே ஆமா 5 பங்கும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் இந்த மக்களுக்கு எப்படி? ஆமாங்க இந்த நாட்டு மக்களுக்காகவும் ஆமா ஆமா ஒரு பங்கு வைத்துக்கொண்டு என் ராஜ்யசபைக்கு வைத்துக்கொண்டு ஆமா நல்லாட்சி புரிந்து வரக்கூடிய தேவேந்திர மன்னன் ஆகட்டும் மகாராஜா ஓய் அப்படி இருந்த போதிலும் என்ன போதிலும் ஓய் என் நாட்டை பற்றி விசாரிக்க வேண்டும். ஆகட்டுங்க இல்லையா? ஆமாங்க தக்க பதில் உரைக்க வேண்டும். அப்படி ஆகட்டும் மகாராஜா சரியா? ஓய் மந்திரியாரே மகாராஜா வேலை இருப்பது என்ன? மேல டென்ட் அடிச்சுங்கிறாங்க ஓய் டென்ட்டுக்கு மேல ஓ அதுக்கு மேல விண்டு இது வந்து செயற்கை. இயற்கை மேல இருப்பது விண்ணு இயற்கை. ஆமாங்க கீழே இருப்பது மண்ணு சோபோ சோபோ. அந்த விண்ணில் உள்ள வர்ண தெய்வம் மண்ணில் மலை பொழிகிறார். விண்ணில் உள்ள வர்ண தெய்வம் மண்ணில் மலை பொழிகிறார். அந்த செய்தி எந்தனுக்கு? ஓய் மந்திரியார் மகாராஜா பின் என்று சொல்லக்கூடிய ஆகாயம் ஆகாயம் மண் என்று சொல்லக்கூடிய பூமி பூமியா பின்னில் உள்ள வர்ண தெய்வம் மாதம் மும்மாரி மலை யாராருக்கு? என்னை போன்ற நீதியுள்ள அரசருக்கு ஒரு மலையும் அன்றாட ஓதுகிற அந்தனருக்கு ஒரு மலையும் ஆமாங்க கற்பிலே சிறந்த மங்கைமார்களுக்கு ஒரு மலையும் ஒரு மலையும் இப்ப ஏற்பட்ட 3 மலைகளும் தவறாம பொழிந்து வருகிறதா? சபை நடக்கின்றதா? மகாராஜா விண்ணில் உள்ள வல்ல தேவா மண்ணே மாலை பொழிகிறார். மகாராஜா மாதம் மும்மாரி மழை பெய்ஞ்சு நம்ம நாடு மிக சாமரமாக்குதுங்க. எந்த குறைபாடும் கிடையாது எந்த மகாராஜா ஒரு குறைபாடு கிடையாது. ஓய் மந்திரியார் மகாராஜா இருந்தாலும் இன்னொரு கேள்வி கேளுங்க அந்த ஆலயத்தின் அருகால போட்டிகள் நடக்குதா? ஆலயத்தின் அருகால போட்டிகள் நடக்குதா? ஓய் மந்திரியாரே மகாராஜா ஆலயம் என்றால் என்ன? என்னது விஷ்ணாலயம் விஷ்ணாலயம். பிரம்மாலயம் ஆமாங்க. சிவாலயம் ஏய். இப்பேற்பட்ட முப்பேர் கொண்ட ஆலயம் அம்பி அம்மா ஆலயம் அம்பி இப்பேற்பட்ட ஆலயத்திலே ஏய். அடியாத தீபம் ஏய் அடியாத நெய்வேத்திகள்
தேர் திருவிழா படித்தாரம் இவையெல்லாம் சொல்லக்கூடிய இப்பேற்பட்டதெல்லாம் சீருடன் நடந்து வருகின்றதா இல்ல அதில் ஏதாவது குறிப்பாடா? ஆலயத்தில் ஆறுகிறே இருந்தாலும் இன்னொரு கேள்வி. ஓய், அத கற்பனைய கற்புடைய மாதர்கள் கணவனை தெய்வம் என்று கற்பனை சிறந்த மங்கைமார்கள் தாய் குல மாதர்கள் இல்லையா? கற்பனை சிறந்த மங்கைமார்கள் காலையில் எழுந்தவுடன் மூஞ்சி கால் கைகள் எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு தன்னுடைய கணவன் பாதத்தை பணிந்து வருகிறார்களா? இதுல அது ஏதோ குறைபாடா? மகாராஜா தாலியே வேலியே தாய் குல வேலி என்று கண்கண்ட தெய்வமாக கணவனை வணங்கி வரார்கள். எந்த குறைபாடு கிடையாது மகாராஜா. அப்படியே மந்திரியார் அந்த சிற்றரசன் கப்பங்கட்டி நான் ஒரு பேரரசன், எனக்கு கீழாக இருக்கப்பட்ட சிற்றரசர்கள் சீருடன் கப்பம் கட்டி வருகிறார்களா? அதுல ஏதாவது உறுத்து பண்ண அதிலே குறைபாடு கிடையாது. இதுவரை கேட்ட கேள்வி வேற, இப்போது கேட்கின்றேன். தகுந்த யோசனை சொல்ல வேண்டும், பதில் உரைக்க வேண்டும். இந்த அரசு செய்யும் ஆட்சிகளே நான் ஒரு பேரரசன். இந்த அரசபையில் அமர்ந்து ஆட்சி புரிகிற போது நான் எப்படி செய்யணும் எனக்கு கூட தெரியாது. நான் செய்யக்கூடிய ஆட்சியிலே பிழை ஏதாவது இருக்கின்றதா? இல்ல குறைபாடா? நான் நேர்மையுடன் ஆட்சி செய்கிறேனா இல்ல தவறாக ஆட்சி செய்யறது கிடையாது மகாராஜா. தெரியாது மகாராஜா என்ன சொல்கிறான்? ஆமாங்க, ஏதோ ஒரு குறைபாடுங்கிறியா? உண்மைதான். ஓய் மந்திரியா மகாராஜா, இப்பேற்பட்ட நாட்டை மட்டும் விசாரிச்சு கொண்டு வந்தா ஆகாது, வீட்டையும் விசாரிக்கணும். உண்மைதாங்க. நாட்டு பக்கமே இருந்துட்டாலும் வீட்டுக்கு கோவம் வந்துடும். ஆமாங்க, வீட்டையும் கொஞ்ச நேரம் பார்க்கணும்ல. உண்மைதான். எப்படி அந்தாபுரத்தில் என் மனைவியாகி இந்திராணி இருக்கின்றார். நான் அளித்ததாக உன் மனைவியை விட்டு நீ போகாதா? உன்னை நம்ப முடியாது. உன் மனைவியை விட்டு என் மனைவி அழைத்து வரும். ஆகட்டும் மகாராஜா.